பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 80 முதல் 84 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 80வது சங்கீதத்திலே, இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே செவிகொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி எடுக்கிற விண்ணப்பத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த வேண்டுதலின் சங்கீதத்திலே சங்கீதக்காரர் தேவ மக்கள் எழுப்புதலும் மீட்பும் பெற்று மீண்டும் முழு ஆசீர்வாதமும் தேவ பயமுள்ள தங்கள் இடத்திலே நிலைநிறுத்தும்படிக்கு மன்றாடுகிறார். தெய்வீக பாதுகாப்பு தகர்த்தெறியப்பட்டு வெளியிலிருந்து தாக்கும்படி திறந்த வெளியில் விடப்பட்ட ஒரு ஜனத்தை பற்றி சித்தரிக்கிறது. அவர்கள் கண்ணீரின் அப்பத்தை புசித்து அவர்கள் கேலி பொருளானார்கள். சங்கீதக்காரர் மிகுந்த தாழ்மையோடு மீண்டும் ஒருமுறை தேவன் தமது தயவை காண்பிக்கும்படியும் அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற மீதியானவர்களின் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும்படியாகவும் மறுபடியுமாக பரிந்து பேசி வேண்டுதல் செய்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் இறங்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். 81ஆம் சங்கீதத்திலே, நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி ஒரு ஆராதனை சங்கீதமாய் இங்கே கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிக்கும் பொழுது தேவன் அவர் பேசுகிறார். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் விட்டு விலகாதபடி, வேறு தேவனை நமஸ்கரிக்காதபடி, இதோ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனை அவர்கள் பிடிக்கும்படி ஆண்டவர் மீண்டுமாய் அழைப்பு கொடுக்கிறார். என் ஜனமும் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. உச்சிதமான கோதுமையினால் பொசிக்கிற தேவன், கண்மலையின் தெளினால் நம்மை திருப்தியாக்கிற கர்த்தர், அவரை நாம் எப்பொழுதும் அவரையே நாம் சேவிக்க வேண்டும். 82வது சங்கீதத்திலே, இதோ தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார், எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சணியம் பண்ணுவீர்கள் என்று சொல்லி இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இங்கே ஆசாப் சொல்கிறதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். பலவீனனையும் எளியவனையும் பிடித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். இதோ நெருக்கப்பட்ட நன்மடிக்கிற பிள்ளைகள் மீது இரக்கம் கொள்ள வேண்டும் என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். 6வது வசனம், நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமான மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். தேவர்கள் எபிரேய மொழியில் ஏலோஹிம் என்னும் சொல் அநேகமாக இஸ்ரவேலில் நீதி செலுத்துபவராகவும் பலவீனரின் காவலராகவும் ஒடுக்கப்படுகிறது அவரை விடுவிக்க உதவியாளர்களாகவும் தேவனுடைய பிரதிநிதிகள் நியமிக்கப்பட்டிருந்த இந்த அதிகாரிகளையும் நீதிபதிகளையும் இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சொல்லானது சாதாரண மனிதரெல்லாம் ஆற்றலுள்ள தேவர்கள் என்று அர்த்தமுடையதல்ல. ஆனால் வல்லமையும் நியாயமும் செய்யக்கூடிய நீதி நடப்பிக்க அதிகாரமுள்ள தேவனுடைய பிரதிநிதிகளாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். 83வது சங்கீதத்தில், தேவனே மௌனமாயிராதையும் பேசாமல் இராதையும் சும்மா இராதையும் என்று சொல்லி சத்துருக்கள் இதோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்து நெருக்குகையிலே இது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் எடுக்கப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். சத்துருக்கள், அங்கே அநேக சத்துருக்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த பொழுது கர்த்தர் அவர்களோடு இருந்து அவரை விடுவித்த காரியங்கள் உண்டு. தேவன் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற தேவன்.
சத்துருவிடம் தன் பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன். அவர் தாமே நம்மையும் பாதுகாப்பார். 84வது சங்கீதத்திலே ஆண்டவருடைய வாசஸ்தலத்தை குறித்து, ஆண்ட வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானவைகள், தேவனோடு நெருங்கி வாழ்ந்து மற்ற எதையும் விட தேவனை வீட்டையும் அவருடைய சமூகத்தையும் மேலாக வாஞ்சிக்கிற விசுவாசிகளை குறித்து இந்த சங்கீதம் விவரிக்கிறது. அவருடைய மிக பெரிதான ஆவல் தேவனுக்கு அருகில் பிற உண்மையுள்ள விசுவாசிகளுடன் தொழுது கொள்ளவும் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதாகும். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேலே மாஞ்சையாக இருக்கிறது, உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வீட்டை எப்பொழுது நாம் நாட வேண்டும், தேவனுடைய சமூகத்தை எப்பொழுது நாம் நாட வேண்டும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரர் ஆண்டவருடைய வாசஸ்தலங்களை குறித்து எழுதியதை குறித்து பார்க்கிறோம். 11வது வசனத்தில் தேவனாய் கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமை அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். உத்தமமாய் நடப்போம், ஆண்டவர் தருகிற நன்மையை பெற்றுக்கொள்வோம், அனுதினமும் நன்மையும் கிருபையும் பின்தொடர்வதாக. அப்படியே தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.